தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 2016 இந்த கொலை நடந்தப்போ இங்க இருக்கிற டோட்டல் இந்தியன்ஸ்க்கு இது ஒரு ஷாக். என்ன வந்துச்சுன்னா, நிமிஷா பிரியா அவர்களோட பாஸ்போர்ட் காப்பியும் தலாலை வெட்டி வைக்கப்பட்டிருந்த கூறுகளாய் வைக்கப்பட்டிருந்த அவருடைய பாடியும் தான் இங்க எல்லா வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புனாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னது, நான் அவனை கொன்னு களைஞ்சோ, அதாவது நான் அவனை கொன்னு போட்டுட்டேனா அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க. ஆனா நீங்க ஒரு காரியம் எனக்கு செய்யணும், நீங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்க எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுடைய தரப்பு காரியங்களை எனக்கு ஒரு 14 பக்கத்துக்கு எழுதி அனுப்பியிருந்தார்கள், மலையாளத்தில் எழுதி அனுப்பியிருந்தாங்க. சோ நிமிஷாவின் கேஸ்ல 100% எல்லாம் கரெக்டா சட்டபூர்வமாய் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோயர் கோர்ட்ல அவளுக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் கூட கிடையாது. ஆனா அந்த கவர்மெண்ட் ஒரு வக்கீலை நியமிச்சு. சோ இந்தியால இந்த யெமன் கவர்மெண்ட்டை பத்தியும் அவர்கள் தரப்பை பத்தியும் ரொம்ப தப்பா பேசுறாங்க. எல்லாம் பொய்யான காரியங்கள். அவ என்ன யோசிச்சிருக்கான்னா, நான் ஒரு முஸ்லீம் போல தன்னை காட்டிக்கொண்டு ஒரு அரபில எல்லாம் பேசினா அவளுக்கு ஏதோ தயவு கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் நினைச்சிருந்திருக்கிறா. பட் அது தவறான, அதுவே அவருக்கு லாஸ்ட்ல ரொம்ப தவறா மாறிவிட்டது. இங்க தூக்கு தண்டனை கிடையாது, தரையில படுக்க வச்சு பின்னாடி ஹார்ட்ல ஷூட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இங்க பண்ணுவாங்க. நிறைய இடத்துல அவ போட்டோ எடுத்தாங்க, மார்க் பண்ணாங்க, கள்ள சர்டிபிகேட் பண்ணாங்க. இதெல்லாம் தவறான காரியம். அவளுடைய மேரேஜ் லீகலி ப்ராப்பர்லி நடந்த ஒரு மேரேஜ். யெமன் சொசைட்டி இஸ் a very conservative society, conservative முஸ்லிம் சொசைட்டி. புரிஞ்சுக்கணும். அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணாரு. இதெல்லாம் லேட்டர் ஆன் இந்தியால மீடியால நிமிஷா மூலமாய் பரப்பப்பட்ட காரியங்கள். நீங்க கேட்டீங்க இங்க எப்படி அந்த மீடியா பார்க்கிறது என்று. அவர்கள் தேசத்துல ஒருவரை வெட்டி கொலை கூர்கூரா போட்டவர்களை அவர்கள் நாட்டவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? நிமிஷா கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த தேசத்துல இருக்கிற அநேக பேர் அதற்கான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏமன் நாட்டில் மரணத்தின் வாசலில் இருக்கிறார் நிமிஷா பிரியா. அவரை காப்பாற்றும் முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களில் முக்கியமானவர் ஒரு தமிழர், பாஸ்கரன் சாமுவேல் ஜெரோம். அவருடன் தான் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இது போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் சார். நீங்க யாரு சார்? உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஊரு? நீங்க ஏமன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் சாமுவேல் ஜெரோம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி. இப்போ சொந்த வீடு இருக்கிறது வடலூர் தான். நான் இங்க யெமனுக்கு 1999 வந்தேன். பையன் பிறந்தது இங்கதான். பையன் இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டான் SRMல, சென்னையில இருக்கிறாப்புல. ஒய்ஃபும் நானும் இங்க இருக்கிறோம். நர்ஸா ஒர்க் பண்றாங்க. நான் ஏவியேஷன் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கேஸுக்குள்ள நீங்க எப்போ வந்தீங்க சார்? 2016 இந்த கொலை நடந்து அதுக்கப்புறம் நிமிஷா கொஞ்ச காலம் போலீஸ்ல இருந்து மறைந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ நான் யெமன்ல இல்ல, நான் ஜிபூத்தின் பக்கத்துல ஒரு கண்ட்ரில இருந்தேன். ஏன் அதை சொல்றேன்னா, இங்க யெமன்ல யாருக்காவது எந்த இந்தியன்ஸ்க்கு ப்ராப்ளம்னாலும் அவங்க உடனே என்னை அணுகுவார்கள். ஏன்னா நான் ஒரு சோசியல் சர்வீஸ்ல நிறைய இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறேன். சோ இவள் இப்படி ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல அவள் யார் இடத்துல உதவி நாடி ஓடினாலோ, அதாவது அவ போன் யாருக்கெல்லாம் கால் பண்ணாலோ அவரெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சு. சோ அப்போ இவளை பிடிக்கிறதுக்காக இவ ஓடிக்கிட்டு இருக்கிறா. அதனால நிறைய இந்தியன்ஸ் ஜெயில இருந்தாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் சிவில் வார்ல யெமன் இப்ப 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, நார்த் அண்ட் சவுத். ஓகே, நான் இருக்கிறது நார்த், சனா கேபிட்டல். அது பழைய யெமனுடைய கேபிட்டலே சனா தான். அப்புறம் ஏடனை தலைநகரமா கொண்டு சவுத் இயங்குகிறது. அந்த ஏடன் தலைநகரமா இருக்கிற சவுத் தான் அங்கீகரிக்கப்பட்ட கவர்மெண்டா எல்லாரும் சொல்றாங்க. யெமன் இங்க சனா அல்லது சனா கேபிட்டலா கொண்டு நார்த் சைட்ல இயங்குகிற கவர்மெண்ட்டுக்கு அல்ஹோத்தி கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். இது இன்னும் இன்டர்நேஷனலா யாரும் அதை இன்னும் அங்கீகரிக்கல. சோ இதுதான் பேஸ். இது அவளை எங்க பிடிச்சாங்கன்னா சவுத்ல பிடிச்சாங்க. சம்பவம் நடந்தது சுவாதியா என்ற ஒரு டவுன்ல, அல் பெய்தா என்ற கவர்னர் வீட்ல. நார்த்ல இந்த சம்பவம் நடந்தது. ஆனா இவளை பிடிச்சது எங்கன்னா சவுத்ல பிடிச்சாங்க. சவுத்ல பிடிச்சு அங்க மாரிபுன்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல அவளை சிறையில வைத்திருந்தார்கள். இவளை சிறையில வைத்திருந்த காலகட்டங்கள்ல இந்த குடும்பத்தினர், இந்த கொலை செய்யப்பட்ட அவர்களுடைய பிரதர், அப்புறம் அவங்க குடும்பத்தினர்லாம் சென்று ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி 2017 மாரிப்ல இருந்து அவளை எங்க கொண்டு வர்றாங்க?
மாரிப்ல சவுத், நான் சொன்ன சவுத்துல வந்து இருந்தாங்கன்னா இந்த லீகல் காரியங்கள்லாம் நடக்காது. ஏன்னா சம்பவம் நடந்த நார்த்ல ஏன் சவுத் வந்து அவங்கள இது எடுக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் நார்த்துக்கு அவளை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை இவங்க எடுத்து இவங்க சொந்த கார்ல மார்புக்கு போயிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ ஏன் எப்படி கவர்மெண்ட்னா எப்படி ஒரு கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் வந்து கொலை செய்தவரை எப்படி போய் கூட்டிட்டு வர முடியும்? இங்க அப்படிதான், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. 2017 ஹைட் ஆஃப் சிவில் வார், அதாவது உள்நாட்டு போரின் உச்சம், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சோ அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, 2 கவர்மெண்ட்டுகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்க இது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு இல்ல. அப்ப இவங்க இந்த குடும்பத்தார் அங்க போயிருந்த டைம்ல, இதுக்கடையில நானும் 7 மாசம் ஜிபூத்தில இருந்துட்டு 2016 இங்க நான் திருப்பி சனாக்கு வந்துட்டேன். நான் சனால தான் இருக்கிறேன். சோ சனாவுக்கு வந்துட்டேன். அப்போ இவங்க 2017 இவங்க போய் அந்த ஜெயில கூப்பிடுற அன்னைக்கு எனக்கு ஒரு யெமன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க ஒரு சோசியல் ஒர்க்கர், அவங்க எனக்கு ஒரு கால் பண்றாங்க. இந்த மாதிரி நிமிஷாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் சொன்னேன், நிமிஷாவை பர்சனலா தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்களுடைய விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சனால வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணிட்டு எங்களுடைய ஒய்ஃபோடைய ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்ச நாட்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் இவங்க சுவாதியாக்கெல்லாம் மூவ் பண்ணது. இந்த கால் வந்தப்போ நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். 2016 இந்த கொலை நடந்தப்போ இங்க இருக்கிற டோட்டல் இந்தியன்ஸ்க்கு இது ஒரு ஷாக். என்ன வந்துச்சுன்னா, நிமிஷா பிரியா அவர்களோட பாஸ்போர்ட் காப்பியும் தலாலை வெட்டி வைக்கப்பட்டிருந்த கூறுகளாய் வைக்கப்பட்டிருந்த அவருடைய பாடியும் தான் இங்க எல்லா வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்புனாங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஷாக்கிங் திங். ரெண்டாவது, இந்தியன்ஸை ரொம்ப 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 அதிகமாய் மதிக்கிற ஒரு கண்ட்ரி இந்த கண்ட்ரி. யெமன்ல வந்து நீங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு இந்தியன் சரி பைசா எடுத்துட்டு வரலாம் சொன்னா நீங்க போங்க, போயிட்டு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு நம்புவாங்க. இந்தியன்ஸை தலையில தூக்கி வச்சு நம்மளை மதிக்கிற ஒரு நாடு இந்த நாடு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரி. இது ஒரு புவர் கண்ட்ரி. இந்தியன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் லோ லெவல் ஜாப்ஸ்ல யாருமே கிடையாது. நம்ம ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. மற்றபடி இருக்கிறவங்க எல்லாம் மீடியம், அதாவது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க, சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு காலத்துல இங்க இருக்கிற எல்லா பாசஸுமே இந்தியன்ஸா தான் இருந்தாங்க. ரெண்டாவது, இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. 2015க்கு முன்னாடி சனா யூனிவர்சிட்டியில, எல்லா யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு இருந்தது எல்லாம் இந்தியன் டீச்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு காலகட்டம். இந்தியாவுக்கு எக்கச்சக்க யெமனிஸ் படிக்க வர்றாங்க, மெடிக்கலுக்கு வராங்க. இந்தியாவுக்கு தான் அதிகமான யெமனிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி தான். சோ இந்தியன்ஸ் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு கண்ட்ரி, இந்தியன்ஸ் அதிகமாய் மதிக்கிற ஒரு கண்ட்ரி. நீங்க நைட் 2 மணி கூட நீங்க வெளியில போலாம். லேடிஸ் கேன் கோ அவுட். there is absolutely no fear even at இன்னைக்கு கூட. இன்னைக்கு அவ்வளவு வார் நடக்குது இந்த இடத்துல, இந்த கண்ட்ரில. இங்க சனால வந்து நீங்க ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் நீங்க வெளியில போலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி. இந்த மாதிரி இருந்ததுனால சோ நிமிஷாவை குறிச்சு ஒரு நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு வேண்டாத ஒரு இது வந்துச்சு. ரெண்டாவது, அவளை குறித்து இங்க விசாரித்த பொழுதும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால ஐ டென்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ். ஐ டென்ட் ரியலி வாண்ட் டு கெட் இன்வால்வ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இந்த குடும்பத்தார் வந்து இவங்களை கூட்டிட்டு போறாங்க, ஓகே, இவங்களை கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க ஊருக்கு கொண்டு போனாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப நான் கேட்டேன், என்ன ஹெல்ப் நான் பண்ணணும் அப்படின்னு. நீங்க உங்க கவர்மெண்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபார்ம் பண்ணி டியூ லீகல் ப்ராசஸ்க்கு அவங்கள கொண்டு வர சொல்லி உங்க கவர்மெண்ட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த காலகட்டத்துல எனக்கு உள்ளார ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துச்சு. நான் இதுல இன்வால்வ் ஆகணுமா, இன்வால்வ் ஆகக்கூடாதான்னு. மனசுக்குள்ள இன்னும் ஒரு சைட்ல ஒரு போராட்டம் என்னன்னா, ஒரு இந்தியன் நம்ம வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு போராட்டம். இன்னொன்னு, இவள் செய்த காரியங்களை குறித்தும் இவளை பற்றி குறித்து நான் விசாரித்த காரியங்களையும் வைத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். இட் வாஸ் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கல் திங். பட் தென் ஃபைனலி நான் வந்து என் மனசுக்குள்ள நினைச்சது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணேன். யாருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா, அப்போ நான் வெளியுறவு இணை அமைச்சரா இருந்த ஜெனரல் வி.கே. சிங். இதுக்கிடையில 2015 உங்களுக்கு தெரியும் ஆபரேஷன் ரகாத் நடந்துச்சு. ஆபரேஷன் ரகாத்ல நான் தான் ரொம்ப ஒரு கீ மெம்பர். சனால ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்ணதுல இருந்து லாஸ்ட் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் வரைக்கும் அவ்வளத்தையும் செய்ததுனா தான் அதுல வந்து எனக்கும் ஜெனரல் வி.கே. சிங் அவர்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல உறவு ஏற்பட்டிருக்குது. ஸோ அப்போ நான் அவருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அவர் எனக்கு ரிப்ளை பண்ணாருன்னா சரி இதுல நான் இன்வால்வ் ஆகுவேன்
அப்படின்ற ஒரு இது. முதலாவது ஒரு இந்தியனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஒரு ரெண்டாவது ஒரு ஒரு மன போராட்டத்துல இருந்து சரி இப்படி ஒரு 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 செக் மாதிரி ஒண்ணு வச்சேன். வச்சுட்டுன்னு அவர் எனக்கு அவர் மெசேஜ்ல ரிப்ளை பண்ணல. உடனே ஜெனரல் வி.கே. சிங் எனக்கு உடனே கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி சாம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் சொன்னேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க யோசிக்கணும், இந்தியால இங்க யெமன்ல இந்தியன் எம்பசில க்ளோஸ் பண்ணியாச்சு. யெமன்ல இருந்த இந்தியன் எம்பசிய ஒரு கேம்ப் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு ஜிபூத்தில வச்சிருக்காங்க. சோ அப்ப ஜெனரல் வி.கே. சிங் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் கேம்ப் ஆபீஸ்ல சொல்லி ஒரு நோட் வெர்பல் உடனே அனுப்ப சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேப்பருக்கு வந்துருச்சு. அதை கொண்டு போய் நாங்க இங்க அல்ஹூத்திகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல கொடுத்தோம்னாங்க. நல்ல அந்த வெளியுறவுத்தை நாங்க கொடுத்த அன்னைக்கு அவங்க உடனே அல்பெய்தான்னு சொல்ற இடம் இங்க இருந்து ஒரு 8 மணி நேரம் தூரத்துல இருக்குது. அவர்களுக்கு உடனே போன் பண்ணி, நீங்க அந்த எந்த ஒரு காரியத்தையும் அந்த அந்த நிமிஷாக்கு அங்க செய்யக்கூடாது, நீங்க உடனே அவளை வந்து சனாக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சனாவுக்கு கொண்டு வந்த பிறகு முதலாவது நம்ம இந்தியன் எம்பசி அவர்களுக்கு வந்து ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணல. சோ அந்த கீழ் கோர்ட்ல வந்து லோயர் கோர்ட்ல அவங்களுக்கு வந்து முழுவதுமா இவங்க மாரிப்ல இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுதான் அவங்கள வந்து அந்த ட்ரையலே நடந்துச்சு. அப்போ வந்து 3 மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க. 1 கொலை செய்தது, இன்னொன்னு பாடியை டிஸ்பிகர் பண்ணது, 3வது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ், பொது ஜனத்துக்கு விரோதமான காரியம் என்ற மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 2017 இருந்து 2020 வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. இதுக்கிடையில 2019 எண்டுல ஒருத்தங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ஒருத்தங்க தீபா ஜோசப்னு சொல்லி அவங்க என்னோட தொடர்புல இருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் தனியா தான் இதுல போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஜெனரல் வி.கே. சிங் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தேன். இதுக்கிடையில ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாதர் டாம்னு ஒருத்தர் இங்க கடத்தினாங்க. ஒரு கடத்தல் இங்க என்ன சனால ஏடுன்ற இடத்துல இருந்து அவரை கடத்துறாங்க. அதுலயும் நான் வந்து இன்வால்வ் ஆகி கவர்மெண்ட்டுக்கு எல்லா தகவல்களையும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சோ அதுலயும் அவர்களை விடுவிக்கப்படும். சோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எனக்குமான ஒரு நல்ல இணக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. இது அதாவது ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் ரகாத்துல நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அநேக காரியங்கள் நான் கவர்மெண்ட்டுக்கு உதவியா இருந்தேன். அடுத்தது நிமிஷா கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஈவன் ஃபாதர் டாம் கேஸும் வந்த சமயத்துல சோ இவ்விதமா எனக்கு ஒரு இணக்கமான உறவுனால இந்த காரியத்தை நான் வந்து ஜெனரல் வி.கே. சிங் நான் டெல்லியில போய் அவங்கள்ட்ட பேசினேன். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ வந்து தன்னை ஒத்துக்கிட்ட ஒரு கொலையாளியா இருக்கிறா, நம்ம வந்து அவ்வளவா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத அவர்கள் சொன்னாங்க. மற்றபடி உங்களுக்கு எதுவும் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்லாம் நாங்க தர்றோம், மற்றபடி வேற எதையும் செய்ய முடியாது. 2020 இவளுடைய லோயர் கோர்ட் தீர்ப்பு வந்தப்போ அது கேரளால ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதுக்கிடையில 2017 திருப்பி அடுத்த நாள் எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணிட்டு நிமிஷா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன பேச சொல்லுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, என் நம்பர் அவங்களுக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்ப நிமிஷா முதலாக என்னோடு பேசினார்கள் 2017. அப்ப பேசினப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னது, நான் அவனை கொன்னு களைஞ்சும், அதாவது நான் அவனை கொன்னு போட்டுட்டேனா அப்படின்ற மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், நிமிஷா கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க, நீங்க செய்திகளா செய்யலையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா உங்களுக்கு உதவும்படியாக நான் இப்போ வந்து ஒரு இதுல வந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யறேன். ஆனா நீங்க ஒரு காரியம் எனக்கு செய்யணும், நீங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை நீங்க வந்து எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுடைய தரப்பு காரியங்களை எனக்கு ஒரு 14 பக்கத்துக்கு எழுதி அனுப்பியிருந்தார்கள், மலையாளத்தில் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அது அப்ப மனோரமா டிவி என்ற டிவியில வந்து அதை பப்ளிஷ் பண்ணோம். அப்படிதான் 2017 முதலாக நிமிஷாவின் காரியத்தை உலகத்திற்கு நான் கொண்டு வந்தேன். அதுல இருந்து தொடர்ந்து காரியங்கள். அப்புறம் இந்த சேவ் நிமிஷா வந்து அப்புறம் கேரளால இந்த இவங்களுக்கு தீர்ப்பு வந்த விஷயம் கேரளால கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆனப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு லாயரை போட்டாங்க. அப்துல்லா ஆமர் என்ற ஒரு லாயரை அவர்கள் போட்டார்கள். அந்த லாயர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பீல்ஸ் கோர்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, அப்பீல்ஸ் கோர்ட்ல வந்து 3 மரண தண்டனையா இருந்தது, 2ஆம் மாத்துறதுக்கு முடிஞ்சது. பப்ளிக் இதை வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணதுனால அந்த குடும்பத்தாரோடு கூட நெகோசியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டோர் ஓபன் ஆகுது. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தார் மன்னித்தாலும் அந்த மன்னிப்பை வந்து ஏற்க இயலாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்பீல்ஸ் கோர்ட்ல 2 மரண தண்டனையா இருந்துச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். யெமன் சுப்ரீம் கோர்ட்ல ட்ரையல் நடக்காது. யெமன் சுப்ரீம் கோர்ட்ல வந்து எப்படின்னா,
இந்த 2 கோர்ட்லயும் நடந்த காரியங்கள் சட்டப்பூர்வமா நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சோ நிமிஷாவின் கேஸ்ல 100% எல்லாம் கரெக்டா சட்டப்பூர்வமாய் நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோயர் கோர்ட்ல அவளுக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் கூட கிடையாது. ஆனா அந்த கவர்மெண்ட் ஒரு வக்கீலை நியமிச்சு. சோ இந்தியால இந்த யெமன் கவர்மெண்ட்டை பத்தியும் அவர்கள் தரப்பை பத்தியும் ரொம்ப தப்பா பேசுறாங்க. எல்லாம் பொய்யான காரியங்கள், உண்மைக்கு மற்றும் உண்மைக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள். அதாவது ஒரு ஃபாரினர் இருந்தா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணும். நிமிஷா கோர்ட்ல தனக்கு நன்றாக அரபிக் தெரியும் என்று அவள் சொன்னதுனாலதான் அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைக்கல. அவ என்ன யோசிச்சிருக்கான்னா, நான் ஒரு முஸ்லிம் போல தன்னை காட்டிக்கொண்டு ஒரு அரபியில எல்லாம் பேசினா அவளுக்கு ஏதோ தயவு கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் நினைச்சிருந்திருக்கிறா. பட் அது தவறான, அதுவே அவருக்கு லாஸ்ட்ல ரொம்ப தவறா மாறிவிட்டது. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயும் அவங்க எல்லாம் லீகல்லா பார்த்து எல்லாமே கரெக்டா தான் இருந்தனால அவங்க மரண தண்டனைய அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இங்க கருணை மனு எல்லாம் கிடையாது. அப்ப இங்க ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்டார்ஸ் பண்ணணும். பிரசிடென்ட் என்ற மஹதி அல் மஷாத் அவங்கள்ட்ட அது போச்சு. அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். கடைசியா 16ஆம் தேதி அவளுக்கு அந்த அவள் கொலை செய்யப்படும். இங்க தூக்கு தண்டனை கிடையாது. தரையில படுக்க வச்சு பின்னாடி ஹார்ட்ல ஷூட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இங்க பண்ணுவாங்க. தரையில படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு கன்மேன் அவருக்கு முதுகுல இருந்து கரெக்டா ஹார்ட்ல 4 ரவுண்ட்ஸ் நம்ம ஷூட் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க பண்ணுவாங்க. பிளட் மணின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. பிளட் மணி அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் அதை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அது என்ன நடைமுறை அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அந்த பிளட் மணிங்கிறது என்ன? நிமிஷா செய்தது என்னன்றதை இந்த இடத்துல நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லணும். நிறைய இடத்துல அவ போட்டோ எடுத்தாங்க, மார்க் பண்ணாங்க, கள்ள சர்டிபிகேட் பண்ணாங்க. இதெல்லாம் தவறான காரியம். அவளுடைய மேரேஜ் லீகலி ப்ராப்பர்லி நடந்த ஒரு மேரேஜ். இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். அந்த மேரேஜ்ங்கிறது அந்த இவரோட ஏமன் நாட்டை சேர்ந்தவரோட கொலை செய்யப்பட்டவரோட நடந்த மேரேஜ் லீகல் மேரேஜ். நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த தலால் மெஹதி இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா, அப்போ அவருக்கு நல்லா தெரியும் மேரீடுன்றது தெரியும். ஆனால் இவள் இங்க சொன்னது என்னன்னா, இங்க வந்ததுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஓகே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனம் உகந்து நடந்த ஒரு கல்யாணம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யெமன் சொசைட்டி இஸ் a very conservative society, கன்சர்வேட்டிவ் முஸ்லிம் சொசைட்டி. புரிஞ்சுக்கணும். அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணாரு. இதெல்லாம் லேட்டர் ஆன் இந்தியால மீடியால நிமிஷா மூலமாய் பரப்பப்பட்ட காரியங்கள். சோ இதெல்லாம் அப்சல்யூட்லி உண்மைக்கு புறம்பான, உண்மைக்குல அதான் சொல்றல. அதாவது அவர் அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவருடைய சகோதரரை அவரை கொலை பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சொசைட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அதாவது இந்தியா மீடியால கம்ப்ளீட்லி பொய்யான காரியங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த குடும்பத்தார், நீங்க யாராவது இருந்தா கூகுள் பண்ணி பாருங்க, யெமன்ல மஹதின்னு சொல்லிட்டு அவருடைய இதை பாருங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பாருங்க. நம்ம இந்தியால ஒரே சைடை மட்டும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அவங்க சைடை பத்தி பேசுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொலை செய்யப்பட்டவர் ஒரு பெற்றோருக்கு பிள்ளை, அவருக்கு யெமனி ஒரு ஒய்ஃப் இருக்குது, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு சகோதரர் அவர். சோ சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு ஒரு விலை இல்லாமல், ஒரு மதிப்பு இல்லாமல் அவர்களை குறை கூறுவது அப்சல்யூட்லி நான்சென்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். கொலை செய்யப்பட்டது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இன்னொன்னு, ஹனான்ற அந்த பிள்ளைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் அவங்களை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? போலீஸ் தரப்பு இது படியும் இங்க இருக்கிற காரியங்களை குறித்தும் நம்ம ஆழ்ந்து ஆராய வேண்டும் என்றால், அதாவது அவர்கள் கொலை செய்ததும் அவர்தான், அவரை மூட்டையா கெட்டினதும் அவர் தான், கொண்டு போய் இதுல போட்டதும் அவர் தான். சோ இதுதான் ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட் ஆஃப் த திங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதற்காக அதை பண்ணார் அப்படிங்கிறது இப்ப எதற்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபௌட் தட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஏன்னா இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் உடனே கேட்கலாம், ஏன் நீங்க அதுல தலையிடுறீங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு காரியம், இந்தியன் பிளட் ஷுட் நாட் பி ஷெட் ஆன் அ ஃபாரின் லேண்ட். நம்பர் 1. ஓகே. ரெண்டாவது, அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய சட்டத்துல ஒரு வழிமுறை இருக்குது. ஷரியா லால அவர்கள் குடும்பத்தார் அவர்களை மன்னித்தார்கள் என்றால் அவர்கள் விடுதலை பெறலாம். சோ அப்படி இருக்கிற இப்ப இன்னைக்கு காலகட்டங்கள்ல கொலை செய்தவர்களுக்கு கூட இன்னைக்கு வாதாடுறதுக்கு வக்கீல்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஹியூமன் லைஃப் has more value to that. of course நீங்க அப்படி பார்க்க போனா நம்ம பிரதர் தலாலுடைய லைஃப் has more value. ஒரு கொலை நடந்திருக்கிறது, அந்த வேலை மதிக்க முடியாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா சிந்தப்பட்டிருக்கிற நேரத்திலும்
மன்னிப்பு கொடுக்கறது அவங்கதான், அவங்கள்ட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும். சோ அப்போ அவங்க அந்த மன்னிப்பை கொடுத்தார்கள் என்றால் இன்னொரு ரத்தம் சிந்தப்படாமல் நாம் காப்பாற்றப்பட முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? சோ அப்போ there is a legal way of doing it. அப்போ அந்த லீகல் வே இருக்கிறனால தான் அந்த லீகல் சோர்ஸ். அப்போ நம்ம வந்து I am not God to punish anybody. and நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நான் கடவுள் இல்ல, நான் உண்மைகளை தெரிந்தும் அறிந்தும். அப்போ நீங்க ஏன் அதை பண்றீங்கன்னா ஐ வேல்யூ லைஃப். அந்த ஜீவன் போயிடுச்சு, ஆனா அந்த ஜீவனுக்கு இணையான இவருடைய ஜீவனை எடுக்கணும் அப்படின்னு நம்ம மனுஷிகத்துல தாட் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். நிமிஷாவுக்கு ஒரு மகள் இருக்கிறார். அப்போ ஒரு நிமிஷா ஒரு ஃபாரின் தேசத்துல கொல்லப்பட்டா அந்த மகளுடைய லைஃப் ஃபுல்லா எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த லைஃப், அந்த சொசைட்டி எப்படி அந்த சின்ன பிள்ளைய பாப்பார்கள். அவளுக்கு ஒரு வயதான தாயார்கள் இங்க என் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க 1 வருஷமோ 3 மாசமா கிட்டத்தட்ட என்னுடைய வீட்டுல தான் அவர்களை நான் வைத்திருக்கிறேன். சோ என்னுடைய சொந்த தாயாரை போல அவங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சோ அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மன்னிப்பு அவர்கள் நாம் கோருவது ஈஸி, மன்னிப்பு கொடுக்க வேண்டியது கடவுள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அருள் தான் சொல்வேன் நான். அது இல்லட்னா இந்த காரியத்துல அவர்கள் மன்னிப்பு கொடுப்பது மிக கடினமான ஒரு காரியம். பிளட் மணி என்று சொல்லுகிறது மிக தவறான காரியம். பிளட் மணி என்று ஒன்றுமே கிடையாது. தியா என்று ஒன்று இருக்கிறது, அதான் பிளட் மணி. அதாவது காசுக்காக அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் மன்னிப்பு கொடுத்தால் தியா கொடுக்கப்படும். இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலை செஞ்சுட்டான். நாளைக்கு ஒரு மூட்டை மணி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு, எப்ப நான் கொலை செஞ்சுட்டேன் பணத்தை எடுத்துக்கோ, நீ என்னை விட்டுருன்னு சொன்னா விட்டுருவீங்களா? சோ இன்னைக்கு இந்தியால அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த குடும்பத்தாரோடு 3 முறை அவர்களை சந்தித்து, அவர்கள் பிரதரை 2 டைம் சந்திச்சிருக்கிறேன், அவங்க அப்பாவை 1 டைம் பார்த்திருக்கிறேன். சில விஷயங்களை இங்க சொல்ல விரும்புகிறேன். அவங்க அப்பா என்ன சொன்னார், இங்க எமனி கல்ச்சரை புரிஞ்சுக்கோங்க. இவ அந்த வீட்டு மருமகா, யாரு நிமிஷா வந்து அந்த வீட்டு மருமகா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அப்ப அவங்க தகப்பனார் என்கிட்ட சொன்ன காரியம், அதாவது ஒரு டைமும் மருமகள் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் வந்து ஒரு காளையை அவர்கள் ஸ்லாட்டர் பண்றாங்க. அதாவது ஒரு காளையை வெட்டுறது அப்படி ஒரு வெல்கமிங், அதை ஸ்லாட்டர் பண்ணி அதை விருந்து வச்சு அப்படி இவளை வந்து ஒரு மரியாதையை அவர்கள் வைத்திருந்தார். அவருங்க அப்பா சொன்ன விஷயம், நான் அவளுக்கு வந்து அப்படி விருந்து கொடுத்தேன், அவ அந்த மாடை வெட்டுற மாதிரி என் பையனை வெட்டிட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்ன இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கோரிக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய நிலைமை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய டிஃபிகல்ட்டி என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ பைசா கொடுத்து மன்னிப்பு வாங்க முடியாது. சோ பிளட் மணின்றது வந்து இட் இஸ் a final part of the process of forgiveness. சோ அவர்கள் மன்னிப்பு கொடுத்தார்கள் என்றால் பின்பதாக ஷேக்குகள் எல்லாம் இருந்து நம்ம பேசி அது எவ்வளவு காசு ஆகுன்றதை நம்ம பேசலாம். அவங்க மன்னிப்பே கொடுக்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் பிளட் மணியே பேச முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் இந்த பிரதர்ஸோட 2 டைம்ஸ், அந்த பிரதரோட 2 டைம்ஸ் பார்த்தேன், அவங்க ஃபாதரோட பார்த்தேன்னு சொன்னேன்ல. அப்பெல்லாம் இந்த பைசாவை பத்தி நம்ம பேசவே முடியாது. நம்ம பேச வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. இஸ்லாமிய வழக்கப்படி அவ வந்து ஆல்ரெடி டைவோர்ஸ்ட்னா இவர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணலாம், ஒரு தவறும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ இங்க அவ சொன்னதை வச்சுதான் இவங்க கல்யாணம் பண்றாங்க. இவளுடைய ஃபுல் விருப்பத்தோட தான் அவங்க கல்யாணம் பண்றாங்க. சோ ப்ராப்பரான கல்யாணம் தான் நடந்திருக்கு. ஆனா அந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை சொல்லும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, இவ ஆல்ரெடி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டா, ஏன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இந்தியால இருக்கிற புருஷனோட அவ பேசுறான்னு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். நியாயமான ஒரு கேள்வி. சோ இது அவர்கள் தரப்பு காரியத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். சோ இட்ஸ் வெரி ஹை ஹியூமன் எமோஷனல் திங்ஸ். பிளட் மணி காரியங்கள் சொல்றதோட மன்னிப்பு கோருகிற படலம் நம்ம சொல்லலாம். இந்த மன்னிப்பு கோருகிற இதெல்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷேக்ஸ் கிட்ட, அதாவது நெகோசியேஷனுக்கு வந்த ஷேக்குகிட்ட அவங்க ஒரு ஆஃபர் நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தோம் $1 million. அது கேரளால உள்ள ஒருத்தர் வந்து அதை வந்து அவங்க டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கடையில சேவ் நிமிஷா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குல்ல, அப்புறம் ஒருத்தர் வந்து
ஒரு 5 மெடிக்கல் சர்ஜரிஸ் பண்ணலாம் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை யாராவது அவங்க குடும்பத்திலேயோ அல்லது யெமன்ல யாராவது அவங்க யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்பதாக அவருடைய சகோதரருக்கு வந்து ஐக்கிய அரபு அமீரகத்திலேயோ அல்லது சவுதி அரேபியால எங்கேயாவது அவர்கள் இடமாற்றம் செய்யணும், அவர்களுக்கு பிசினஸஸ் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னாங்களோ கூட நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு ஆஃபர் நாங்க கொடுத்திருந்தோம். அந்த ஆஃபரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவங்க வந்து அந்த எக்ஸிகியூஷனுக்கு வந்து கன்சென்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில அந்த சேவ் நிமிஷாவை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். 2020 சேவ் நிமிஷா கமிட்டி வந்தாங்க. அந்த சேவ் நிமிஷா கமிட்டி வந்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்து நம்ம லாயர் வந்து இங்க நியமப்படி இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக காசு செலவாகும் அப்படின்றத நாங்க எல்லாரும் ஒருமிச்சுதான், அவர் தனியெல்லாம் சொல்லல, எல்லாரும் ஒருமிச்சு நம்ம இந்தியன் எம்பசியும் இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகி $40,000 ஆகும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இது $20,000 அவங்க அனுப்புனாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நான் சொன்னேன்னா பெரிய கதையாயிடும், வளன்னு கதை போயிடும். ஸோ அதனால அதை ஷார்ட் பண்றேன். அப்போ அந்த ஷேக்ஸ்க்கெல்லாம் நாங்க கூட்டிட்டு இந்த பேச்சுவார்த்தைகள், அந்த பிரதரோட பேச்சுவார்த்தைகள் நாங்க போனோம் இல்லையா, அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. நல்ல முன்னேற்றம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதற்கு பின்பதாக தொடர்ந்து இது பண்ணுவதற்கு அவங்கள அந்த 2வது இவருக்கு அக்செப்ட் பண்ணதுதான், அனுப்புங்கன்னா அவங்க அதை அனுப்பவே இல்லை. நீங்க கேட்டீங்க இங்க எப்படி அந்த மீடியா பார்க்கிறது என்று. அவர்கள் தேசத்துல ஒருவரை வெட்டி கொலை கூர்கூரா போட்டவர்களை அவர்கள் நாட்டவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? நிமிஷா கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த தேசத்துல இருக்கிற அநேக பேர் அதற்கான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஃபேக்ட். பட் ஆனா கொஞ்சம் ஒரு சிறு கூட்டத்தார், இப்ப இந்த நிமிஷாவோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்க. சரி, அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்னா, இந்திய தேசம் நம்முடைய தேசத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறது, அதற்காக நாம் அவளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கள் வந்து இப்போ ஹெல்ப் பண்ற ஷேக், நல்லா புரிஞ்சு, இப்போ ஒரு ஷேக் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவர் பேர் அப்துல் மாலிக் அல் நஹ்யா. அவர் தான் இவளை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இவ ஓடிட்டு இருந்த நேரத்துல இவளை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அது ஏன்னா நல்லா புரிஞ்சு, நல்ல ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். யெமன் சொசைட்டி இஸ் a வெரி ட்ரைபல் சொசைட்டி. இவர்கள் ஒரிஜினலா ஓகே, இங்க பக்கத்துல தமார்னு ஒரு இடம் இருக்குது, சனாக்கு பக்கத்துல தமார்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒசாப் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலதான் இவங்களுடைய ஒரிஜினல் பூர்வீகம், தலாலுடைய பூர்வீகம். ஆனா இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னா ஸ்வாதியா அல் பெய்தான் சொல்ற இடத்துல வச்சிருக்காங்க. சோ ஒசாப்ல இருக்கிற ட்ரைப் ஒருத்தர் வந்து ஸ்வாதியான்ற ஒரு இடத்துல தன்னுடைய பிசினஸ் செய்யறாரு. அப்போ அந்த ஸ்வாதியால ஒசாப்ன்ற ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற யாரும் அந்த கொலையை செய்யலன்னா ஸ்வாதியால ட்ரைப்ல இருக்கவங்க தான் இந்த கொலையை செய்தாங்க அப்படின்றது நியமம் இங்க. அப்ப என்ன ஆகுனா, ஒசாப் ட்ரைபுக்கும் ஸ்வாதியா ட்ரைபுக்கும் ஒரு ட்ரைபல் வார் வந்துடும். இங்க யெமன்ல எல்லார்கிட்டையும் கன் இருக்கு, எல்லாமே இங்க கன்னு தான் இங்க வந்து இவரோட பார்ட் ஆஃப் த கல்ச்சர். எல்லார்கிட்டையும் எல்லா விதமான கன் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இந்த ட்ரைபல் வாரை ஸ்டாப் பண்ணணும்னா சுவாதியாக்காரங்களும் ஒசாப்காரங்களும் சேர்ந்து யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சு அவர்களை உடனே கோர்ட்டுக்கு கொண்டு வரணும். சோ அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து இதை தேட ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் தேடுறதோட அந்த 2 ட்ரைப்ஸ்காரங்களும் தேடிதான் இவளை கண்டுபிடிச்சாங்க. சோ அதனாலதான் இப்ப நமக்கு சப்போர்ட் பண்ற ஷேக்கு அப்ப இவளை தேடி கண்டுபிடிச்சு ஜெயில கொண்டு வர்றதுக்கு அவர் உதவியா இருந்தார். ஆனா இப்போ அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. 16ஆம் தேதி அது மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அது தள்ளிப்படப்பட்டிருக்கு. வந்து அது சொன்ன மாதிரி அவர் அந்த ஷேக்கோட முயற்சியில் அது நடந்ததுன்னு சொன்னீங்க. வந்து ஸோ அது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இப்ப அது என்ன கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும்? 6ஆம் தேதி நான் இந்தியாவில் இருக்கிறேன். எனக்கு ஒரு கால் வருது. எடுத்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து சிறை அதிகாரி பேசுறேன், நிமிஷாக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்துருச்சு, 16ஆம் தேதி எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யெமன் இருக்கிறது வந்து சவுதி அரேபியால இருக்க இந்திய தூதரத்துக்கு அடியில தான் இருக்குது. நான் உடனே நம்ம தூதரகத்துக்கு அங்க போன் பண்ணி நான் உடனே அவர்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் சார், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க உடனே நாங்க செக் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு மறுபடியும் யெமன்ல இருக்கிற தூதரக அந்த லோக்கல் ஸ்டாஃபுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி உடனே ஜெயிலுக்கு போங்க, ஜெயிலுக்கு போய் இது கரெக்டானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. அவங்க உடனே ஜெயில போய் செக் பண்ணிட்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு கரெக்ட்னு சொல்லிட்டு எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி அந்த ஜெயில் அதிகாரிக்கு போன் பண்ணேன். போன் பண்ணி என்னங்க என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு.
இப்ப அவர் என்ன சொன்னார், உங்க அதிகாரி வந்தார்ல அவர்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு. நான் அப்ப அவருக்கு நான் திருப்பி அந்த லோக்கல் ஸ்டாஃபுக்கு போன் பண்ண சொன்னேன், சாம் இது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு. நான் இதுக்கடையில எனக்கு எந்த ஃபிளைட் இருக்குன்னு பார்த்தா 8ஆம் தேதி எனக்கு ஒரு ஃபிளைட் இருந்துச்சு. சனாக்கு டைரக்டா ஃபிளைட். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் வந்து சனால இருக்க ஏர்போர்ட்லாம் அட்டாக் பண்ணி இங்க நம்ம இப்ப சனாக்கு டைரக்டா வர முடியாது. இங்க இருந்து ஏடன் என்று சொல்லப்படுகிற அந்த நான் சொன்னேன் இல்லையா இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த அங்கீகரிக்கப்பட்ட பகுதியில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு தான் நான் வரணும். ஸோ பாம்பேல இருந்து டைரக்ட் ஃபிளைட் இருக்குது. ஸோ அங்க வந்துட்டேன். அங்க வர்றதுக்கு இடையில என்னுடைய மனசுல இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி விட்டு தான் நான் இந்தியாவுக்கு சென்றேன். சோ அப்ப வந்து இந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர் வராதுன்னு நினைச்சேன். ஏன்னா எக்ஸிகியூஷன் ஆர்டர் வரணும்னா இந்த ஃபேமிலி அவர்களுக்கு அது கையொப்ப இடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இவங்க வந்து கையொப்ப இட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. பட் ஆனா அவங்க கையொப்ப இட்டுட்டாங்க. அப்ப கையொப்ப இட்டவர்கள் இனி அவர்கள் பின்னோக்கி போக மாட்டார்கள் கண்டிப்பா. அப்போ இன்னொரு விஷயம், எக்ஸ்டென்ஷன் வாங்கணும்னாலும் அவர்களுடைய சம்மதம் தேவை. புரியுதா உங்களுக்கு? ஃபேமிலி சம்மதம் இல்லாம எக்ஸ்டென்ஷன் கிடைக்காது. இதுக்கு இடையில இந்த ஷேக் இந்த அப்துல் மாலிக்ன்றவர் எப்படியோ என்ன கண்டுபிடிச்சு என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு தொடர்புல இருக்கிறார். தலாலுடைய ஃபேமிலி ட்ரைபோடைய ஷேக் இவர். அப்போ அவர் சொன்னாரு, தலால் ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும், நிமிஷாவை எனக்கு நல்லா தெரியும், அவங்க ஆரம்பத்துல அவங்க ஃபேமிலியில இருந்த பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு தெரியும், அவங்க பைசா நிறைய கடன் அவர்களுக்கு இருந்துச்சு, அப்போ நான் தான் ஜாமீன் அந்த கடனுக்கெல்லாம் நான் தான் ஜாமீன் கொடுத்திருக்கேன் என்ற அநேக காரியத்தை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். சோ பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது அப்ப நான் சொன்னேன், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நான் 8ஆம் தேதி நான் எம்என்க்கு வந்துருவேன், அதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப சொன்ன நீங்க வாங்க, இது ஒன்னும் அவங்க அவர் அப்ப என்ன சொன்னா, ஃபேமிலிட்ட இருந்து நம்ம கன்சென்ட் வாங்கணும், பட் ஃபேமிலிட்ட நம்ம கன்சென்ட் வாங்க முடியாது, வேற வழியில பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து கேரளால இருக்கிற பழைய சீஃப் மினிஸ்டருடைய மகன் சாண்டி ஓமன், அவர் இதுல ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாரு. அப்போ சாண்டி ஓமன்ட்ட நான் சொன்னேன், இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், நீங்க எப்படியாவது நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோ நம்ம ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கோ நீங்க இதை பண்ணணும். அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப முன்னைப்பு எடுத்து என்ன பண்ணிட்டாரு, டைரக்டா கேரளா கவர்னர் கிட்ட போயிட்டாரு. அவரு கேரளா கவர்னர் கிட்ட போயிட்ட உடனே ஒரு காங்கிரஸ்காரர் கேரளா கவர்னர் கிட்ட போறாரு. கேரளா கவர்னர் சூப்பர் ஆக்டிவ். உடனே அந்த அம்மாவுக்கு இங்க பேசிட்டு கேரளா கவர்னர் ஆபீஸ் என்ன கால் பண்ணாங்க. என்ன கால் பண்ணி அபுதாபியில இருக்கிற ஒருத்தரோட கூட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கேரளா ஆபீஸ் கவர்னர் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா நான் போட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு. இதுக்கு இடையில நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை காலையில நான் சனாக்கு வந்து சேர்ந்தேன். விடியகால 4 மணிக்கு நான் சனாக்கு வந்து சேர்ந்துட்டேன். சனா வந்து சேர்ந்த உடனே இங்க நிலைமை எப்படி இருக்குன்னு நான் இது பண்றதுக்கு அந்த லோக்கல் ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். தூங்கிட்டு என்ன செஞ்சேன்னா அந்த லோக்கல் ஸ்டாஃபை போய் பார்த்தேன். மத்தியானம் வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, சரி நம்ம காலையில போய் அம்மா, நானு, ஷேக் என்னோட தொடர்புல இருக்கிற ஷேக், அப்புறம் இவரு அந்த லோக்கல் ஸ்டாஃப் நம்ம என்ன பண்ணோம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல போயிட்டு நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், வேற வழி கிடையாது. ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் கண்டிப்பா அவங்கள அந்த ஃபேமிலியை கூப்பிடுவாங்க, ஃபேமிலி நமக்கு இது கொடுக்க மாட்டாங்க. நான் இப்ப அவர்கிட்ட சொன்னேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபேமிலி வந்து நம்ம இத்தனை மீட்டிங் நடத்தினதுக்கு அப்புறமா அவங்க இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் நமக்கு டைம் இல்லை, அவங்கள போய் நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவங்க அக்செப்ட் பண்ணி கன்சென்ட் கொடுத்துதான் அவங்க இது பண்ணிருக்காங்க, எக்ஸிகியூஷன் கொடுத்துட்டாங்க. அதனால அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. 2வது இன்னொரு விஷயம், ஒருவேளை குடும்பத்தார் ஒத்துக்கிட்டாலும் அவங்க ட்ரைப்ஸ்மென் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படி உன்னுடைய சகோதரன் கொலை பண்ணவளை வந்து நீ வந்து அதுக்கு வந்து நீட்டிக்கிறதுக்கு எப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, அப்ப நீ வந்து அவங்களோட ஒத்து போறதுக்கு இதா இருக்கிறியா? அப்போ அந்த மன இதுல இருக்கிறவங்களை வந்து நம்ம போய் டிஸ்டர்ப், அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அதை நான் அப்சல்யூட்லி நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்க ஃபேமிலிக்கிட்டே போக வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, அது நம்ம எம்பசி ஸ்டாஃப் கேட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், பார்க்கலாம் என்ன வந்துலாம், நாளைக்கு டுமாரோ இஸ் a new day, God is with us, let us do what, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் ஃப்ரைடே நடக்குது எனக்கும் இருக்கும். ஃப்ரைடே நைட்டு இந்த ஷேக் அப்பதான் அவர்கிட்ட நான் போன்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல தான் பேசினேன். ஏடனுக்கு வந்தப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். இது ஒரு சினிமா மாதிரி நடந்துச்சு, ரியலி ஒரு மிராக்குலஸா நடந்துச்சு.
அப்போ ஃப்ரைடே நைட் அவர்கிட்ட நான் பேசுறேன் நான் வந்துட்டேன், சனாக்கெல்லாம் வந்துட்டேன் காலையில. நான் அப்போ அவர் சொன்னாரு, சாம் காலையில ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்றாரு. ரொம்ப ஒரு கேஷுவலா அவர் அதை சொன்னாரு. சனிக்கிழமை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல பப்ளிக் பார்க்க கூடாத நாள், பப்ளிக் உள்ளே விட மாட்டாங்க. நிமிஷாவுடைய அம்மாவும் இவரும் நம்ம எம்பசி ஸ்டாஃப் நாங்க 3 பேரும் உள்ள போறோம், எங்களை உள்ளே விடல. உங்க போனை கொடுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அது இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஷேக்கு நாங்க போன் பண்ணோம். ஷேக் அவங்க வந்து டைரக்ட் அக்சஸ், அவங்க காரோட உள்ளே போயிடுவாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் அங்க இருந்து உள்ள இருந்து நடந்து வந்து மெயின் கேட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. மெயின் கேட்டுக்கு போனோம், எங்க போன் எல்லாம் எதுவுமே கேட்கல, எங்களை அப்படியே உள்ளார விஐபி மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது சில டைம் வந்து அதிசயங்கள் நடக்கும்னா இதுதான். அங்க போறோம், அந்த சூப்பர்வைசரை போய் பாக்குறோம். அந்த சூப்பர்வைசர் அவர் ஒரு ஜட்ஜு, சூப்பர்வைசர் வந்து ஒரு ஜட்ஜு. அவரை போய் பாக்குறோம். அந்த ஜட்ஜு யாருன்னா நம்ம எம்பசி ஸ்டாஃப் ஒருத்தர் என் கூட வர்றாருல, அவருடைய தாய் மாமா தான் அங்க ஜட்ஜு. இவருக்கே அது தெரியல, அங்க போன பிறகுதான் அவருக்கு தெரியும். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஹெல்ப் பண்ணது. இதுக்கடையில ஷேக் வந்து நிறைய காரியங்கள் பண்ணி வச்சிருந்தாரு. சரி ஓகே, நாங்க எங்க பேப்பர்ஸ் எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டாரு, நீங்க போங்க நாங்க ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்ட்டாரு. ஆனா ஒரு விஷயம் கேட்டாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து உங்க எம்பசில இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யமன் இந்த அல்ஹோத்திகளுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எந்த ஒரு தூதரக உறவு கிடையாது. ஆனா நம்ம இந்தியன் எம்பசி கான்ஸ்டன்டா நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 9 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்தியன் எம்பசில இருந்து ஒரு லெட்டர் கேட்டிருந்தேன். அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, உங்க இந்தியன் எம்பசில இருந்து ஒரு லெட்டர் கொடுங்க, நாங்க அபிஷியலா இதுல இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னு. கவர்மெண்ட், யமன் கவர்மெண்ட், அல்ஹோத்தி கவர்மெண்ட் இந்த பேச்சுவார்த்தைகள்ல நாங்க அபிஷியலா இன்வால்வ் ஆகுறோம். அப்ப இந்தியன் கவர்மெண்ட் இவர்களுக்கு அந்த தூதரக உறவு இல்லாதனால அந்த லெட்டரை கொடுக்கல. நான் ஃப்ரைடே இங்க வந்தேன் இல்லையா, ஃப்ரைடே நைட் என்ன பண்ணேன்னா, நான் அந்த யுஏல ஒருத்தரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அவருக்கு இந்த பழைய இமெயில அப்படியே அனுப்பிட்டு லேட் நைட் அவருக்கு ஒரு போன் பண்ணி நான் சொன்னேன், ஃப்ரைடே நைட்டு இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் இருக்கு, எனக்கு நீங்க எப்படியாவது இந்த லெட்டர், ஏன்னா எப்படினாலும் அவங்க எனக்கு மனசுலே தோணுச்சு அவங்க ரிக்வெஸ்ட் கேட்பாங்கன்னு. நாளைக்கு நாங்க அங்க போறோம், அவங்க ரிக்வெஸ்ட் கேட்பாங்க, எப்படினாலும் நீங்க அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுக்க சொல்லணும் அப்படின்னு. அவர் சொன்னார், நான் கேரளா கவர்னர்கிட்ட பேசிட்டு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல பேசிடலாம், ஓகே பேசி நம்ம எப்படியாவது கொடுக்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே அதுக்கப்புறம் கரெக்டா நாங்க போய் அது மாதிரி கொடுக்குறோம், அவங்க அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்கறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குது, பட் இதை நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க உங்க எம்பசில இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு. சண்டே ரிக்வெஸ்ட் அதே மாதிரி ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. அப்போ சண்டே ரிக்வெஸ்ட் வந்து சண்டே ஈவினிங் அவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இது ஓகே நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் நான் பப்ளிக்கா இதுக்கு வரல. ஏன்னா ஒருவேளை பப்ளிக்கா வந்திருந்தா இவங்க இங்க இந்த பல கிராமங்கள்ல இருந்து இந்த கொலையை, அதாவது இந்த எக்ஸிகியூஷனை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ இங்க பெரிய போராட்டம் வெடிச்சிடும். போராட்டம் வெடிச்சதுன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா எக்ஸிகியூஷனை நடத்தி தான் ஆகணும். சோ அதனால முந்தின நாள் வரைக்கும் அதை வந்து நாங்க ரொம்ப குவைட்டா வச்சிருந்தோம். இதுதான் உண்மை, நடந்த உண்மை. சோ இதுல இடப்பட்டது யாருன்னா, ஷேக் அப்துல் மாலிக் அல் நஹியா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் யெமன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்கதான், இவங்க 3 தரப்பினர் தான் இதுல இடப்பட்டாங்க. அதனால நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்குன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. நாளைக்கு கூட இந்த அவங்க திருப்பி அந்த குடும்பத்தார் வந்து இல்ல நீங்க இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்டோ எல்லாம் பண்ணாங்கன்னா இது அவங்க கவர்மெண்ட் அதை பண்ணிடுவாங்க. சோ முதல் தடவை நமக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. இந்த டைம்ல நம்ம அந்த குடும்பத்தார் இடத்துல போய் அவரிடத்துல மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பை நம்ம பெற்றோம் என்றால் நிமிஷாவுக்கு கண்டிப்பா அவளுடைய ஜீவனை நம்ம ரட்சிக்கலாம். அவங்க திரும்ப அந்த எக்ஸிகியூஷனை பண்றதா இருந்தா அதை அறிவிச்சுட்டு தான் பண்ணுவாங்களா, இல்ல திடீர்னு ஒரு நாள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திடீர்னு ஒரு நாள். ஆனா பிரஷர் ஃப்ரம் தி விக்டிம்ஸ் ஃபேமிலி, இப்ப தலால் ஃபேமிலி தான், அவங்க கையில தான் எல்லா கீயும் இருக்கு. புரியுதா? எப்படி முதலாவது எக்ஸிகியூஷனுக்கு அவங்க கையெழுத்து ஒப்பிட்டாங்களோ அதே மாதிரி இப்ப திருப்பி அவங்க வந்து ஒப்பிடணும், திருப்பி அவங்க வந்து பண்ணணும். சோ அவங்க வந்து பிரஷர் கொடுத்து இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு கூட பண்ணிடுவாங்க. என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதை பத்தி நான் இப்ப பேசவே முடியாது, நான் பேசவும் கூடாது. எனக்கும் அந்த குடும்பத்தார் இடத்துல ஒரு மரியாதை, ஒரு 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 மரியாதையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு 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 நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. எனக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கையில நான் விசுவாசமா இருக்கிறேன். அதனால கண்டிப்பாக நிமிஷாவுடைய லைஃபை மீட்க முடியும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு எனக்கு. நிமிஷா சொன்னபடி வந்து இந்த அவங்க இதை பண்ணது வந்து தற்காப்புக்காக தான் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லையா, அல்லனா அவங்க பண்ணது வந்து அவங்க சொன்னபடி இல்லை அப்படிங்கறது அவங்க
திட்டமிட்டு தான் அந்த கொலையை பண்ணாங்கங்கிறது நிரூபிக்கப்பட்டுடுச்சா? ஆமா, இட் வாஸ் அ பிளான்ட் கோல்ட் பிளட்டட் மர்டர்ன்றது நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவங்க தற்காப்புக்கு ஒரு வாதமும் வைக்கவே இல்லைங்க. கோர்ட்ல நான் தான் இருந்தேன், எல்லா ஹியரிங்க்கும் நான் போனேன். கோர்ட்ல வந்து அவ கொலை பண்ணவே இல்லைன்னே சொல்லலையே. அதாவது முதல்ல லோயர் கோர்ட்ல அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஃபோரன்சிக் எவிடன்ஸ் கிளியரா இருந்துச்சு, எல்லாமே கிளியரா வந்து இட் வாஸ் ப்ரூவ்ட் இன் தி கோர்ட் தட் இட் வாஸ் a murder. சார், இது சம்பந்தமான வீடியோக்கள்ல கீழே வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி இந்தியா முழுக்க வந்து இதை தெரிஞ்சுக்கொள்ள ஒரு ஆர்வம் வந்து நிமிஷா பிரியா காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே வந்து ஏன் இதை அவங்க பண்ணாங்க, அவங்க சைடு நியாயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு மனுஷங்களுடைய நினைவுக்குள்ள அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னு நம்ம பண்ணவே முடியாது. Nobody has a reason for that and nobody will know a reason unless நிமிஷா comes out clear. புரியுதா உங்களுக்கு? சோ ஒரு மனுஷனுடைய நினைவுகளை நம்ம பார்க்கவே முடியாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கணும். சோ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுன்றதுக்காக புருஷனை கொலை பண்ணிடலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நீங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, விருப்பப்பட்டு தானே அக்ரிமெண்ட் போட்டீங்க, விருப்பப்பட்டு தானே ஒரு தேசத்துல வந்து நீங்க செய்யக்கூடாத ஒரு டாக்டர் மாதிரி ஒரு கிளினிக் எல்லாம் வச்சீங்க. சோ அதனால என்ன நியாயங்கள் இருக்க முடியும்? ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்கு என்ன நியாயம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு ஒரு மரண தண்டனை எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு காவல்துறை தரப்பு வந்து தன்னுடைய தரப்பை வந்து ஆதாரமா வச்சிருப்பாங்க. வந்து 230 பேஜஸோ 240 பேஜஸோ இருக்கு அந்த காவல்துறையுடைய ஆய்வு இது பண்ணது. ரொம்ப மெட்டிகுலஸா அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபோரன்சிக் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ப்ராப்பரா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க கோர்ட்ல. இந்தியா மீடியாவில் எல்லாமே இது சம்பந்தமா என்ன வருது அப்படின்னா இந்த கொலைக்கான நோக்கம்ங்கிறது இவங்க வந்து அங்க மாட்டிக்கிட்டாங்க, இவங்களோட பாஸ்போர்ட் அங்க இருக்கு, பாஸ்போர்ட்டை மீட்டாதான் இவங்க அங்க இருந்து தப்பிச்சு வர முடியும் அப்படிங்கறதுனால ஒரு மயக்க ஊசி. அது முற்றும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய பிரதர் சொன்னாரு, அவருடைய பாஸ்போர்ட் வந்து அவர்கிட்ட கூட கிடையாது, பிரதர்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. என்கிட்ட வந்து கேட்டிருந்தா பாஸ்போர்ட் நான் கொடுத்துருப்பேன். எனக்கும் இதுக்கும் எந்த யாருக்கும் அந்த வீட்டுல வந்து இவ வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவா அப்படின்ற ஒரு தாட் இல்லவே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? சோ இன்னைக்கு அநேக காரியங்கள் எனக்கு வெளிச்சத்துல எனக்கு தெரிஞ்ச காரியங்கள், நான் பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் பப்ளிக்ல பேச முடியாது. ஒண்ணு மட்டும் தெளிவான ஒரு விஷயம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா இட் வாஸ் அ ப்ரீ மெடிடேட்டட் மர்டர், அவ்வளவுதான். சோ அதனாலதான் அந்த பொண்ணெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அவ ஜெயில இருந்தா அவளுக்கெல்லாம் யாரும் வந்து வாதாடவே இல்லை. கவர்மெண்டே இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிச்சு அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவளை ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து இவங்க ஃபேமிலி அப்செக்ட் பண்ணவே இல்லை. இப்ப அவ தப்பு செஞ்சிருந்தான்னா யமன்ல வந்து யமனியா இருந்தாலும் சரி, ஃபாரினரா இருந்தாலும் சரி, யமனியா இருந்தா முதல்ல அவளை கொலை பண்ணிடுவாங்க. சோ இந்த ஃபேமிலி அதை வந்து அப்செக்ட் பண்ணவே இல்லையே. அப்போ அவளோட ரிலீஸை வந்து இவங்க அப்செக்ட் பண்ணல. கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கிற ஒரு நாட்டுல இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு நம்ம தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மனுஷனுடைய நினைவுகள், அவர்களுடைய ஆற்றல்கள், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. அதாவது இந்த காரியத்தை செய்த பொழுது என்னத்தை நினைத்து செய்தார்கள், என்ன பிளான் வச்சிருந்தாங்க, ஒருவேளை அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலையோ எப்படின்ற காரியங்கள் அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. சோ மேபி அவங்க பிளான் பண்ண காரியம் நடக்காம இருந்திருக்கலாம், அல்லது வேற மாதிரி நடந்திருக்கலாம், தெரியல, நமக்கு தெரியாது. இந்த நீதித்துறை வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ற ஒரு விஷயம். சோ அதனால இந்த விஷயத்தினாலதான் இவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதே காரியம் நீங்க சவுதியிலயோ அல்லது துபாயிலயோ நடந்துருந்துச்சுன்னா நிமிஷா என்னைக்கோ கொல்லப்பட்டிருப்பாங்க. இப்ப கடைசியா எப்ப பாத்தீங்க அவரோட மனநிலை எப்படி இருக்கு? கடைசியா நான் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் போய் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ வந்து அவங்க அம்மாவோட அவங்க தொடர்புல தான் இருக்கிறாங்க. கடைசியில இப்போ அந்த இது எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்போ நான் இங்க இல்லைல்ல, அதனால அவங்க அம்மாவும் ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அவங்க அம்மாட்ட நான் சொல்லவே இல்லை எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்துருச்சுன்ற விஷயங்கள் நான் சொல்லல. மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, என்னன்றத கரெக்டா சொல்லல. ஏன்னா இவங்க ஒரு வயதான ஒரு தாயார். சோ நம்ம அவங்க அதுவும் இங்க தனியா இருந்தாங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற அவங்கள வந்து நம்ம வந்து அதை நான் சொல்லி அவங்கள பயமுறுத்த விரும்பல. சரி அம்மா நான் போன் பண்ண சொன்னா நான் வந்துக்கிறேன், வரேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அவங்க ஷீ இஸ் குட். ஏன்னா சாட்டர்டே அவங்களுக்கு முன்னாடி நாங்க சாட்டர்டே போய் அந்த அப்ளிகேஷனை கொடுக்கும்போது அவருக்கு முன்னாடி தான் அவர் சொன்னாரு, பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அரபிக்ல தான் சொன்னாரு. அப்புறம் நாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அவங்களுக்கு. சோ அதனால இப்போ அந்த இது நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது, எப்படியாவது மகளுக்கு வந்து
ஜீவன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப அவங்க ஃபேமிலியை சந்திச்சீங்களா? இப்போ இந்த டைம் நான் சந்திக்கல. இந்த டைம் வந்திருந்தப்போ நான் ஒமன் சாண்டி அவர்களை போய் சாண்டி ஒமன் அவர்களை போய் நான் சந்திச்சேன். நானு, என் மனைவி, என்னுடைய பையன் எல்லாருமே நாங்க குடும்பமா போய் சந்தித்திருந்தோம். ஏன்னா அவர் வர சொல்லியிருந்தாரு. அவருக்கு இந்த விஷயங்களை பத்தி நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் என்னை வர சொல்லியிருந்தாரு. அப்போ நான் போயிருந்தேன். ஃபேமிலி தான், அம்மா என் கூட தானே இருக்கிறாங்க, வேற யார் ஃபேமிலி இருக்கிறா? கேரளால கணவர் அவங்களே யாரையும் பாத்தீங்களா? அதை இப்ப நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி போன வருஷத்துல நான் வந்திருந்தப்போ அவர்களை நான் கேரளால போய் அம்மாவை கூட்டிட்டு போனேன்ல. அம்மா என் கூட தானே வந்தாங்க, இந்தியால இருந்து என் கூட தானே வந்தாங்க. அப்போ 2024ல அவங்கள போய் நான் சந்திச்சேன். உங்களோட கணவர், குழந்தைகள் அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி? அவங்க எப்படியாவது அவளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிஷா பிரியாவை காப்பாற்ற இந்த முயற்சியில இந்திய மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யாருடைய நிலைமைகள் என்ன என்று நமக்கு தெரியாது. உள்ளான ஆய்வை மேற்கொள்ள நமக்கு ஏற்ற தருணமும் அவர்களுடைய நிலையில நம்ம இல்லை. இந்த விஷயத்துல நானே தலையிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா தலையிட்ட பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கா 2017ல இருந்து இது வரைக்கும் நான் நிற்கிறேன். யூசுவலா பீப்புள் ஆல்வேஸ் ஈக்குவேட் பிளட் ஃபார் பிளட் அப்படின்ற மாதிரி ஈக்குவேட் பண்றாங்க. சோ அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ற ஒரு காலகட்டங்கள்ல இல்லை. அந்த சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் மரியாதை, நாம் வணக்கம் செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அதற்காக இன்னும் ஒரு ரத்தம் சிந்தப்படுவதை நான் அங்கீகரிக்கிறது இல்லை. சோ அதனாலதான் இஸ்லாம்ல அந்த மாதிரி ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இஸ்லாம் சட்டங்கள் மிக மிக கடுமையான சட்டங்கள். எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இஸ்லாமுடைய சட்டங்கள் மிக கடுமையான சட்டங்கள் இருக்கிற பொழுதிலும் அப்போ இப்ப இந்தியால வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்லி த்ரூ த கோர்ட் தான் நீங்க அப்பீல் பண்ணலாம். பட் அந்த செத்தவங்களோட ஃபேமிலி வந்து they cannot give a pardon. ஆனா இங்க வந்து செத்தவர்கள் அவர்களுடைய ஃபேமிலி கேன் கிவ் அ பாடன். சோ அப்படிப்பட்ட ஒரு காலியமை வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அந்த நீதியானது முழுமையாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்போ மன்னிப்பு கோருவது என்பது, மன்னிப்பு கிடைக்கிறது என்பது முழுமையான நீதியாய் நான் பார்க்கிறேன். சோ ஒருவேளை நிறைய பேர் என்னோட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். that is the fact of the matter. சார், இந்த நிமிஷா பிரியா கேஸ்ல வந்து என்ன நடந்தது, இல்லை ஒரு மர்மமா இருந்த நேரங்கள்ல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு தெளிவை கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி அவங்க அதை ஏன் பண்ணாங்க, என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் தாண்டி வந்து ஒரு இந்திய ரத்தம் வெளிநாட்டில் சிந்தப்படக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் வந்து மதிக்கப்பட வேண்டியது வந்து அதுதான் எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்க முடியும். வந்து அவர் நம்மளும் உங்களை மதிய நம்பிக்கையோட காத்திருப்போம். நன்றி சார். நன்றி.